வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு வாயிலாக பிஎம்ஒய்டி அவங்களுடைய அந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். பிஎம்ஒய்டி அப்படின்னா போட் மை ட்ரிப் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ இவங்க வந்து 2019 கோவா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும், அதாவது கோவான்றது நமது தேசத்தில் ஒரு பகுதி தான் கோவா. ஸோ அங்கே டொமஸ்டிக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது அங்கே போய் ஸ்டே பண்ணி உங்களுக்கு சைட் சீயிங் அக்காமடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி தாய்லாண்டுக்கு, வெளிநாட்டுக்கு உங்களுக்கு பயணம், சுற்றுலா பயணம் மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அதாவது உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2019-2020. ஸோ இப்போ வந்து பேசால் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் 2021 ஸோ அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன் சென்டர் அப்படின்ற ஒரு மால் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஓப்பன் பண்ணி அது மூலமாக வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. அப்புறம் பேசால் பேங்கிங், அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து பிஎம்ஒய்டி காயின், அந்த காயின் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிஎம்ஒய்டி வந்து ஒரு ஜேர்னி வந்து 15th April 2019 அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ், அதாவது 2000 ட்ராவலர்ஸ் அவங்க இது வரைக்கும் வந்து ஹாப்பி ட்ராவலர்ஸை உருவாக்கிக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன எங்கே அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா சூரத்லேயும், அதே போல் வெளிநாட்டில் வந்து கன்புரி அப்படின்ற ஒரு தாய்லாண்டில் ஒரு பட்டையான்ற ஒரு பகுதியிலையும் இது அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது போட் மை ட்ரிப் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லீகல் ப்ரொப்ரைட்டி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது பேசால் டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் 2021 இந்த டிஜிட்டல் சேவை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேசால் அப்படின்றது இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இது போட் மை ட்ரிப் அவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் அண்ட் மிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அவங்களோட விஷன் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கோவா அண்ட் தாய்லாந்து தான் அவங்களுடைய விஷனாகவும், மிஷன் வந்து எல்லா யூட்டிலிட்டி சர்வீஸும் அவங்களுடைய பேசால் அப்ளிகேஷன்ஸ் வழியாக மக்களுக்கு ஒரு சேவை ஆற்றுவதாக அவங்க மிஷன்ஸ், அது அடிப்படையான மிஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. பேசால் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேசால் பேங்கிங் சிஸ்டமும், டெல்லர் மிஷின்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா ஷாப்லேயும் கொண்டு வராங்க. ஸோ இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஷாப்லேயும், சின்ன ஷாப்லேயும், எவ்வளோ தள்ளு வண்டியில் கூட அந்த மாதிரி டெல்லர் மிஷின்ஸு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒவ்வொரு நிலையும் கடந்து இப்போது இந்த வருஷம் வந்து பேசால் அப்ளிகேஷன்ஸை முழு வளர்ச்சியுடன் அவங்க ஓப்பன் பண்ணி மக்களுக்கு சேவையாற்றுறதுக்காங்க. ஸோ இந்த சேவையில் நம்மளும் வந்து ஒரு பங்குதாரராக, ஒரு உறுப்பினராக இணைந்து நாமளும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் உழைத்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பை இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் தராங்க. டூர் பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் டூர் கொடுக்குறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. கோவா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து கேங்டாக் அண்ட் மவுண்ட் அபு, இது 4 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் குலு மணாலி, ஷிம்லா பக்கத்தில் இருக்கல, அதாவது குலு மணாலி, ஸோ அந்த பிளேஸும் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கொடுக்கப்படல. ஸோ இதுக்கு பேக்கேஜஸ் வந்து 2600 கொடுத்தீங்க அப்படின்னா கோவாக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2 persons வந்து அலௌடு, அதாவது 3 nights 4 days நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தாய்லாண்டுக்கு 1 person அலௌடு, 4 nights 5 days இங்கே நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட பேக்கேஜஸ் காஸ்ட்டு 12,600 rupees. அது இல்லாமல் வந்து இவங்க டின்னர்லாம் என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ளேயே டின்னர் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா சைட் சீயிங்ஸும், உங்களுக்கு பிக்கப் ட்ராப் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தராங்க. நம்மளுடைய போயிட்டு வர செலவு மட்டும் தான் நம்ம இது. ஸோ இதே போல் மவுண்ட் அபோவில் உள்ள 3 nights and 4 days, கேங்டாக் வந்து 3 nights 4 days 2 persons அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து தாய்லாண்டுக்கு மட்டும் 1 person வந்து போயிட்டு வரலாம் என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் அதாவது இருக்குது, போட் மை ட்ரிப் பேக்கேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போட் மை ட்ரிப்பில் வந்து ஸ்டார்டிங், அதாவது ரெகுலர் பேக்கேஜ், ஜாயினிங் பேக்கேஜ் வந்து
உங்களுக்கு வந்து 799 ரூபா இல்லை 1499 ரூபா. ஸோ இதில் வந்து 799 ரூபாய்க்கு 1499 ரூபாயும் உங்களுக்கு 1 PV அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதுக்கு அடுத்த பேக்கேஜ் அப்படின்னு பார்க்க போனோன்னா இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ், அதாவது 12,600 பேக்கேஜ். இது வந்து 10 PV அப்படின்னு சொல்லப்படுது. இந்த PV அப்படின்னா என்னது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 25% ஆஃப் அதாவது இன்கம் இந்த 25%, அதாவது நீங்கள் இதில் மூலமாக பெறப்பட, அதாவது நீங்கள் இப்போ 799 ரூபா கொடுத்து நீங்கள் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க. இதில் கிடைக்கிற வருமானத்திலேருந்து 25% வந்து உங்களுடைய இந்த ரெகுலர் பேக்கேஜில் இந்த ப்ரீமியம் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது ரெகுலர் பேக்கேஜு ப்ரீமியம் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்த பேக்கேஜ் வந்து என்ன அப்படின்னா, இது 2 பேக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. அதாவது 799, 1499, அதுக்கப்புறம் 12,600. ஸோ இந்த 3 பேக்கேஜஸ் மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 25% வந்து 25% நீங்கள் வாங்குகிற அந்த வருமானத்திலேருந்து அந்த பேக்கேஜ் அப்கிரேடேஷனுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜஸில் 799 ரூபா கொடுக்குறீங்க. அந்த பேக்கேஜஸில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது தாய்லாந்து பேக்கேஜ் புக் பண்ணுறது மூலமாக நீங்கள் 799 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணவரை நீங்கள் வந்து பேசால் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு பேசால் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த லாகின் கொடுத்து அந்த பாஸ்வேர்டு அதில் கொடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வெப் லிங்க் தனியாக ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 799 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயினிங் பேக்கேஜில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக அது ஜாயின் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அதாவது ட்ரான்சாக்ஷன் பேசால் அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். பேசால் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்னேன், கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பண்ணுற எவ்ரி ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இபி பில்லு, கரண்ட் பில், டிடிஹெச் ரீசார்ஜ், அப்புறம் ஃபாஸ்டேக்கு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 150 ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ட்ரான்சாக்ஷன் வைக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபுல் டைம் கமிஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்து வந்து 1499 இந்த பேக்கேஜ்லேயும், ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 3 ருபீஸும் உங்களுக்கு அப்படி 2 டேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் வந்து 300 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வேலெட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1499 இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து 32 B+ அப்படின்ற அது மொரிங்கோவோட அந்த 60 கேப்சூல்ஸ் உங்களுக்கு தராங்க. அதுக்கப்புறம் தாய்லாந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா 500 BMYT. ஸோ இதுலேயும் அப்படி தான், நீங்கள் தாய்லாந்து இது புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 BMYT காயின் தருவாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து 500 BMYT காயின் கிடைக்கும். அது இல்லாமல் 250 நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபான்ற மாதிரி உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி போனஸும் ட்ராவல் பாயிண்ட் போனஸும் உங்களுக்கு தராங்க. அது இல்லாமல் பிவி ஒரு டிரான்சாக்ஷன் பேசால் அப்ளிகேஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிவியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜாயினிங்காக ஒரு 799 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வேணும்னா 1499 ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் பாயிண்ட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ட்ராவல் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 750 ரூபா இருக்குல்ல, அந்த 750 ரூபா உங்களுக்கு வந்து ட்ராவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல்ஸ் பாயிண்ட்டில், அதாவது நீங்கள் வந்து தாய்லாந்து மற்ற போகிறீங்கன்னா அந்த பேக்கேஜில் இந்த 750 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி போனஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது நியூ ஐடி போடுறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதான் ஸோ அதுக்கு தான் இந்த யூஸ் பண்ணுற இந்த யூட்டிலிட்டி போனஸ். ஸோ இதில் என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்கம் ஸ்பான்சர் போனஸ், டீம் போனஸ், டைரக்ட் ரெஃபரல் மேட்சிங் போனஸ், ரிவார்ட், கிளப் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், ராயல்ட்டி போனஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ். இதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் 8 பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த நம்ம வந்து ரூ. 799 கொடுத்து நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம். நம்ம கீழே வந்து நான் ஒர்க்கிங் கான்செப்ட்டில் நீங்கள் பேசால் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக கமிஷன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நான் ஒர்க்கிங் கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் கான்செப்ட் பார்க்க போனோம் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் ஸ்பான்சர் போனஸ் இன்கம். இதை வந்து ஸோ உங்களுக்கு கீழே ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஒருத்தர் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 50 டிபி ட்ராவல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 50 டிபின்றது ஒரு ஒரு பிவின்றது 50 டிபி வந்து ட்ராவல் பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ட்ராவல் பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டினா ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த ₹50 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஐடி க்ரியேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னா டீம் போனஸ் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் 2 பேர். ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட்டில் ஒருத்தரும் ரைட்டில் 2 பேர், இல்லை ரைட்டில் 2 பேர் லெஃப்ட்டில் ஒருத்தர், அந்த மாதிரி வந்து பேர் மேட்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹100 கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைமை கீழே 1+1 லெஃப்ட்டில் 1 ரைட்டில் 1 கொடுத்தாலே உங்களுக்கு ₹100 கிடைக்கும். அப்படி ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் மேட்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹5000 கிடைக்கும். ஸோ இது வந்து 2 பிவியாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜாயின் பண்ண பிறகு இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதில் வித்ட்ரா பண்ணுறப்போ வந்து ஒரு 25% வந்து ஒரு ₹150 வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இது ஆட் ஆகிட்டு எப்போ வந்து 1598 வருதோ அப்போ நீங்கள் 2 பிவியில் வருவீங்க. ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண உங்களுக்கு நான் அந்த 25% வித்ட்ரா பண்ணுற 25% வந்து உங்களுக்கு அப்கிரேடேஷன் போய் கிளாசிக்கில் வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேக்கேஜாக நம்ம மாறிக்கிட்டே வருவோம். இப்போ வந்து ரெகுலர்லேருந்து ப்ரீமியம் வரமுடில, அதாவது 2 பிவி ஸ்டேஜுக்கு வர்றப்போ உங்களுடைய பேர் மேட்சிங் இன்கம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 100 பேர்ஸ் போகலாம். அப்படி வந்து நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு க்ரௌன் வரைக்கும் போகும். அப்படி க்ரௌன் போயிட்டு அப்புறம் வந்து 10 பிவி, அதாவது டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறலான்ற மாதிரி வரும். அந்த பேரை வரப்போ 750 பேர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேர் மேட்சிங் வந்து ₹100, லெஃப்ட்டில் ஒரு பிவி, ரைட்டில் ஒரு பிவி. ஸோ அடுத்து வந்து டைரக்ட் ரெஃபரல் மேட்சிங் போனஸ். இது வந்து நமக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறப்போ, அதாவது நமக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு ஃபஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன், டேரக்ட் கீழே ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறப்போ அவங்ககிட்ட இருந்து நமக்கு 1 பிவி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5% கிடைக்கும். இதே 2 பிவியாக இருந்தோம் அப்படின்னா 7.5% கிடைக்கும். இதாவது நம்ம 4 பிவியாக இருந்துச்சோன்னா, நம்ம வந்து 10 பிவியாக இருந்தோம் அப்படின்னா 25% கிடைக்கும். அதாவது இது வந்து ₹2600 பேக்கேஜில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த பேக்கேஜில் இருக்கோமோ அது பொறுத்து நமக்கு ஃபஸ்ட் லெவலில் உள்ளவங்க 5% இன்கம் ஆனாலும் சரி, நம்ம எந்த 1 பிவியில் இருந்தோம், சப்போஸ் ₹799 பேக்கேஜில் இருந்தோம்னா நமக்கு வந்து நமக்கு கீழே, அதாவது ஃபஸ்ட் லெவலில் இருந்து நமக்கு 5% கிடைக்கும். நம்ம இதே இது வந்து நம்ம 2600 பேக்கேஜ், அதாவது ட்ராவல் பேக்கேஜில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு 25% கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து 4th என்னன்னா ரிவார்ட், லைஃப் டைம் ரிவார்டு. நமக்கு லெஃப்ட்டில் வந்து 500 பிவி, அதாவது லெஃப்ட்டில் ஒரு 500 பிவி, ரைட்டில் ஒரு 500 பிவி, அதாவது 799 ஐடி, லெஃப்ட்டில் ஒரு 500 ஐடி, ரைட்டில் ஒரு 500 ஐடி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ₹15000 கிடைக்கும். இதே இது வந்து 10 பிவியாக இருந்துச்சுன்னா, அதாவது 10 பிவின்னு அப்படின்னா எல்லாம் டூர் பேக்கேஜ் இருக்குல்ல, இது வந்து 10 பிவி, அதாவது ₹2600 பேக்கேஜில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, 12,200 பேக்கேஜ் அப்படின்னா நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் இருக்குல்ல, டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ், இது வந்து கோவா பேக்கேஜ், இது தாய்லாந்து பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் ஏதாவது ஒரு பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 பிவி வரும். ஸோ அப்படி வந்து லெஃப்ட்டில் நான் வந்து, அதாவது உங்களுக்கு லெஃப்ட்டில் எத்தனை பேர் அப்படின்னா 50 பேரும், லைட்டாக 50 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து 799 பேக்கேஜ்னால் 1 பிவி வரும். இதே இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ்னால் உங்களுக்கு வந்து 10 பிவி வரும். ஸோ அப்படி லெஃப்ட்டில் வந்து 50 பேர், லைட்டில் 50 பேர், இல்லைனா 799 பேக்கேஜில் லெஃப்ட்டில் ஒரு 500 பேர், ரைட்டில் 500 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹15,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் ஒரு 1500 பிவி வந்துச்சுன்னா, லெஃப்ட்டில் 1500, ரைட்டில் 1500 வந்துச்சுன்னா உங்களுக்கு ₹50,000 கிடைக்கும். ஸோ இது வந்து சேர்த்து உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 500 முடிச்சிடுவோம். 500 முடிச்சா நம்ம 15,000 வரும். அப்புறம் நம்ம 1500 வர்றப்போ வந்து இந்த 15 + 50,000 65,000 வரும். ஸோ அப்படி வந்து
உங்களுக்கு 5.25 crores வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அது மாதிரி அதாவது 15 கோடி ரூபாய் வரைக்கும் 5 crores 15 கோடி பிவி பண்ணுறப்போ வந்து இப்போ உங்களுக்கு 15 lakhs பிவிஸ் பண்ணுறப்போ வந்து லெஃப்ட் ரைட்லேயும் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு இதில் வந்து டீம் அதாவது ரிவார்ட் லைஃப் டைம் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா கிளப் போனஸ் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் ஒருத்தர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ண அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த 799 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண அன்னைக்கே வந்து ஒரு 10 பேர் நம்ம கொடுத்துனோம், 10 ரெஃபரல் டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை லெஃப்ட்டில் 5 பேர் ரைட்டில் 5 பேர் இல்லைன்னா டேரெக்டாக நம்ம 10 கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரான்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்துடும். பிரான்ஸ்னு அதாவது ஜாயின் பண்ண அன்றைக்கி 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம 10 பேர் டேரக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரான்ஸ்ன்ற கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ பிரான்ஸ்னு கேட்டகரி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 10 டேரக்ட் கொடுத்துட்டோம். பிரான்ஸ் கேட்டகரி 2% வந்து உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் தராது. ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 2%, அதாவது மேக்ஸிமம் வந்து 5,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2% வந்து உங்களுக்கு வந்து 2% வந்து உங்களுக்கு ராயல்ட்டி இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 per சிக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம அடுத்து சில்வர், அதாவது 10 பிரான்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம சில்வர் வந்துடுவோம். சில்வர் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு 10,000 rupees தருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு லீடர்ஷிப் போனஸும் உங்களுக்கு வரும். லீடர்ஷிப் போனஸில் 1% வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ இது ராயல்ட்டி போனஸ்ன்றது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேரக்ட் 10 டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் கிடச்சிரும். ஸோ என்ன எல்லா பேருக்குமே என்ன ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் 799 rupees நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்லேயும் 700 rupees 8,800 rupees கொடுக்குறீங்க. ஸோ 8,000 rupees கொடுத்தோன்னே என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துடும். இங்கே வந்து நீங்கள் 700 rupees 799 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, ஜாயின் பண்ண உடனே இந்த 799 rupeesக்கும் உங்களுக்கும் வந்து ப்ராடக்ட் வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி 3 rupees கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் ஒர்க்கிங்கில் உங்களுக்கு வர்றது. அந்த நான் ஒர்க்கிங்கில் இப்போ அதே மாதிரி தான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து அவங்க 10 பேர் நீங்கள் கொடுத்துட்டீங்க, மொத்தம் 8,800 ரூபாய் கிட்ட வரும். அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 799 rupees, அதாவது 800 rupees வச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தம் 11 பேர் நீங்கள் லெஃப்ட் ரைட்லேயும் கொடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,800 rupees வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ராயல்ட்டி இன்கம் வந்து 2% கிடைச்சிரும். அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து 11 crores வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இந்த லெஃப்ட்டில் 10 டோட்டலி 10 பேருக்கும் ஒரு பேருக்கும் 50 ரூபாய் அப்படின்னா அதே உங்களுக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பேர் மேட்சிங் 5 பேர் மேட்சிங்களுக்கு ஒரு 500 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய். 1000 நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து 1000 ரூபாயும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2%, அதாவது 8,800 rupees கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் 3,400 rupeesக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிட்டு தருவாங்க. 3,400 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கிட்டு ஒன்று தராங்க. ஏன்னா 10 பேர் டைரக்ட் கொடுத்தனால நீங்கள் பிரான்ஸ் லெவல் வந்தனால பிரான்ஸ் கிளப் ஆகிட்டனால உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த லீடர்ஷிப் போனஸ், ராயல்ட்டி போனஸ் பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 10 per முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பைக் ஃபண்டு 50,000 rupees மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அது 100 per முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1%, அதாவது 2 lakhs மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 1000 சிக்கு முடிச்சிங்கன்னா அப்படின்னா 0.5%, 20 lakhs வந்து மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், ரீபர்ச்சேஸ் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீபர்ச்சேஸ் போனஸ் அப்படின்றது ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறப்போ, அதாவது நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறப்போ நமக்கு 50 rupees கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு பேர் மேட்சிங்க்கு 100 rupees. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம மினிமம் 300 rupees இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வித்ரா பண்ணுறப்போ 25% வந்து அப்கிரேடேஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆல் பேக்கேஜ் அப்கிரேடேஷன் ஒன்லி 10%, அதாவது 10% வந்து ட்ராவல் பாயிண்ட் டிடக்ஷன்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் 5% டிடிஎஸ் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் 5.9% வந்து சர்வீஸ் டேக்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இது டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. மினிமம் 300 ருபீஸ் இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று கம்பல்சரி ஃபார் ஆல் இன்கம், எல்லா இன்கமுக்கும் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்க்கை வச்சு நீங்கள் ரைட் லிங்க் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ரைட் லிங்க் அதாவது உங்கள் அப்ளைன் வந்து ரைட் லிங்க் எடுத்து உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை ரெஃபர் பண்ணுறப்ப லெஃப்ட்டில் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் லிங்க் எடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட்டில் ரெஃபர் பண்ணணும். ரைட் லிங்க் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் எந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போசிட் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணணும். அதாவது நான் பின்னாடி உங்களுக்கு அது தெளிவாக உங்களுக்கு சொல்லப்படும். ஸோ இந்த பேசல் அப்ளிகேஷனில் வந்து 150 மேற்பட்ட இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஷாப்ஸு அதாவது நீங்கள் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல் போன்ற அந்த இது ஃபோன் சேவை எல்லா ஃபோன் சேவைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பிக் பாஸ்கெட் அப்படி வந்துடும் 150 பேட்டா எல்லாமே தனி போடுற அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரிடக்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு கமிஷன்ஸ் உண்டு. ஸோ அதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 100% ஆல் போகோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 100% உங்களுக்கு கமிஷன்ஸ் உண்டு. அது அப் டு 100% ஆன் ஆல் கிஃப்ட் கார்ட்ஸும், 25% ஆன் ஆல் ரீசார்ஜும், 5% ஆல் பிபிபிஎஸும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் அந்த 799 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் வந்து எதுனா கோத்ரூ பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு பின்கோடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோம் கேர்லேருந்து பியூட்டி கேர், பர்சனல் கேர், ஃப்ராக்ரன்ஸ், அதாவது எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பின்கோடும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பின்கோடில் உங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு 25,200 ரூபா கொடுக்கணும். ஸோ அதில் வந்து 12,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டூருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க டூர் போய்க்கலாம். 12,000 ரூபா ஐடியில் யூஸ் பண்ணி நீங்கள் டொமஸ்டிக் டூர் இல்லைனா இன்டர்நேஷ்னல் டூர், டொமஸ்டிக் கோவா, இன்டர்நேஷ்னல் அதுனா உங்களுக்கு தாய்லாந்து போன்ற இதுக்கு நம்ம டூர் போய்க்கலாம். மீதி 12,000 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் வந்து அவங்க யூஸ் கொடுப்பாங்க. ரேக்கு வித்து 12,000 ஒருத்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து உங்களுக்கு கீழே அந்த பாயிண்ட் கோடில் யாரெல்லாம் ஐடி போடுறாங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த பாயிண்ட் கோடில் நியூவாக ஜாயினிங் பண்ணுறாங்களோ அவங்களும் அந்த ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பின்கோடில் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ, அதாவது நீங்கள் உங்கள் டைரக்ட் ரெஃபில் யாரும் உள்ளே வந்தாங்கன்னா 799 ருபீஸ் பேக்கேஜில் உள்ளே வர்றப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாக இல்லாட்டாலும் சரி, நீங்கள் பின்கோடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ருபீஸும், 12,000 பேக்கேஜ் வர்றப்போ உங்களுக்கு 50 ருபீஸும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இன்டைரக்டாக வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன ஃப்ரான்ச்சைசிஸில் நீங்கள் ரீசார்ஜு, கிஃப்ட் கார்டு எல்லாமே உங்களுடைய அந்த பின்கோடில் யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ்லாம் இவ்வளோ கமிஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தோம்னா, சப்போஸ் மதுரை எடுத்துட்டோம் அப்படின்னா மதுரை காலாவாசல் மதுரை 10 625010 அந்த பின்கோடை நீங்கள் 25,000 ரூபாய்க்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பின்கோடில் உள்ள பீப்புள்ஸ்லேருந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணால் 20 பைசா, கிஃப்ட் கார்டு பண்ண அப்படி ஒரு 30,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா 30,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரீசார்ஜ் மூலமாகவே உங்களுக்கு வந்து மாதம் வந்து 5,000 ரூபாய் உங்கள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்கள்ட்ட மேன் பவர் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பின்கோடு எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ இந்த பின்கோட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்னை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி தான், அப்போ எனக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி நீங்கள் பின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிட்டீங்க, நான் தான் பின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நான் வந்து டவுன்லைனாக இருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு அப்ளைன் இருக்குல்ல, நான் அப்ளைனுக்கு என்னுடைய இன்கமில் நான் சேல் பண்ணதுலேருந்து 25% வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
இப்போது நான் வந்து பின்கோடு எடுத்திருக்கேன், நான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன். ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்லேருந்து எனக்கு 25% கிடைக்கும். இதே இது செகண்ட் ஸ்பான்சராக இருந்தால் 15% கிடைக்கும். தேர்டு ஸ்பான்சராக இருந்தால் 10% கிடைக்கும். அதாவது நான் வந்து ப்ராடக்டை வாங்கி நான் பின்கோடில் வச்சுருக்கேன். ஸோ என்னை ரெஃபர் பண்ணவங்க இருப்பாங்கள்ல, அந்த ரெஃபரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்பான்சர். சரிங்களா? அதுக்கு மேலே உள்ளவங்க செகண்ட் அப்ளைன், தேர்ட் அப்ளைன். ஸோ தேர்ட் அப்ளைன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம பெனிஃபிட்ஸு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் அப்ளைன்னா 25%. நான் 1000 ரூபாய்க்கு நான் வந்து பொருட்களை விற்றோம் அப்படின்னா, நியூவாக வரவங்களுக்கு ஐடிக்கு விற்றோம் அப்படின்னா, அந்த 1000 ரூபாயிலேருந்து 25% ஆனால் 250 ரூபா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் போகும். செகண்ட் ஸ்பான்சருக்கு அதிலேருந்து 15% அப்படின்னா 150 ரூபா போகும். தேர்டு ஸ்பான்சர் மூணாவது அப்ளைனுக்கு 100 ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அருமையான திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தில் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் இதில் நம்ம நல்லா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபர்தராக எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். இதில் வந்து பேசால் பேங்கிங்கு, செல்லர் பேங்கிங்கு, பேசால் அப்ளிகேஷன், போர்ட் மெட்ரிக் இது 4மே இணைந்து நமக்கு பிஎம்ஒய்டி தராங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பிஎம்ஒய்டி காயின் அப்படின்ற ஸ்டாக்கிங் $10 நம்ம வந்து பிஎம்ஒய்டி காயினை ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். அப்படி 25 மந்த்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரீசேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய காயின்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அது தனியாக சப்ஜெக்ட்ஸு, அது தனி ட்ராக்கு, அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ நம்ம தொடர்ந்து போடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லிங்க்கு, செகண்ட் லிங்க். இந்த லெஃப்ட் இது எல்ன்றது லெஃப்ட் லிங்க்கு, ஆர்ன்றது ரைட் லிங்க். லெஃப்ட் லிங்க்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லிங்க் இருக்குல்ல, உங்கள் லிங்க்கை ரைட்டில் நீங்கள் மற்றவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். அதேபோல் ரைட் லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் லிங்க்கில் மற்றவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பைனரி மேட்சிங் ஈஸியாக கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்னை கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வேண்டியது என்னங்க, எனக்கு ரைட் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 அப்ளைன் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்கறனால நீங்கள் எனக்கு ரைட் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரைட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீமை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரைட் லிங்கை டச் பண்ணுறேன். ரைட் லிங்க் டச் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் பிஎம்ஒய்டியோட பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு. யூசர் நேம் வந்து உங்களுக்கு வந்து 8 டிஜிட் கொடுத்துக்கோங்க. 8 டிஜிட்டில் உள்ள மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ரமேஷ் அப்படின்னா ரமேஷ் கொடுத்துட்டு அடுத்து வந்து ரமேஷ்ன்றது மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னா 6 எழுத்து, 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் தான். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து DA @ ஒரு கேபிட்டலும் ஒரு ஸ்மாலும் கொடுத்துக்கோங்க. கேபிட்டல் D, ஸ்மால் a @ கொடுத்துட்டு இயர் ஏதாவது உங்கள் பர்த்டேவா இல்லை 1 2 3 4 இல்லை 5 அது மாதிரி கொடுத்துக்கோங்க. பட் 8 அட்ரஸ் கவர் ஆகணும், அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் 1 2 3 4 5 6 எது வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் வித்ரா பண்ணுறப்போ உங்கள் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தா தான் உங்களுக்கு வித்ரா கிடைக்கும். நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 6 டிஜிட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏரியா கோடு, உங்கள் ஏரியா கோடு என்னவோ அது கொடுத்துருங்க. மதுரை 10 அப்படின்னா 625010. இது வந்து மதுரை 10. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் நேம், உங்கள் ஆதார் கார்டில் ஃபஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கீழே மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. வந்து எத்தனை ஐடி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்கள் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணி மொத்தம் 3 ஐடி க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 10 ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து சப்ஜெக்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆகின பிறகு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து போர்ட் மை ட்ரிப் அப்படின்ற உங்களோட லிங்க்கு. இந்த லிங்க்கை டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணோன்னே இதில் டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கணும்.
ஸோ நம்ம யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஒய்சியும் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டு இங்கே 3 இருக்குல்ல, இந்த 3 கோட் டச் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு கீழே போங்க. கீழே போய்ட்டு ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் டச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்டேட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், கேஒய்சின்னு இருக்கும். கேஒய்சியில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸோ கேஒய்சியில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் பேங்க் நேம் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஸோ இந்த 3 கோட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேஒய்சி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். கேஒய்சினா கேஒய்சி டீட்டெயில்ஸு, இந்த கேஒய்சி வந்தால் இந்த மாதிரி வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் இருக்கும், அந்த நேம் அது என்ன நேம் இருக்கோ அந்த நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேங்க் நேம் என்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஐஎஃப்எஸ்சி என்டர் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக என்டர் ஆகிரும். ஐஎஃப்எஸ்சி பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரண்ட் பேஜ் மட்டும், அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் வந்து பேன் கார்டோட உங்களுக்கு இமேஜும், அதோட இமேஜ், அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் ஆகிரும். அது ஒரு 1/2 அன் ஹவரில் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க, ப்ராப்பராக கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ இங்கே அப்டேட் ப்ரொஃபைல் டச் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது இமேஜ் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய நாமினி ரிலேஷன்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து லக்கி ட்ராக்கு அப்புறம் வந்து டாஸ்க்னு வரும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேனால உங்களுக்கு வரல, மற்ற நாளில் வந்து உங்களுக்கு டாஸ்க்குன்னு இருக்கும். அந்த டாஸ்க்கை டச் பண்ணி டெய்லி வந்து 10 செகண்ட்ஸில் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்போ டெய்லி 3 ருபீஸ் உங்களுக்கு ஆகிட்டே வரும். எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா ஸோ இங்கே டேஷ்போர்டு பாருங்கள், டேஷ்போர்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் வரும் உங்களுக்கு டாஸ்க்குன்னு. இப்போ இன்றைக்கி வரல, ஸோ மற்ற நாளில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ வர்றப்போ வந்து டாஸ்கில் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி போனஸ்னு இருக்கும், சரிங்களா? அந்த யூட்டிலிட்டி போனஸில் டெய்லியும் வந்து உங்களுக்கு 3 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே யூட்டிலிட்டி வேலெட்டுன்னு இருக்குல்ல, இந்த யூட்டிலிட்டி வேலெட்டில் டெய்லி 3 ருபீஸ் ஆட் ஆகும். எப்போ உங்களுக்கு வந்து 300 ருபீஸ் வருதோ நீங்கள் அப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூட்டிலிட்டி வேலெட்டில் நீங்கள் வந்து யார் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுவும் அது வந்து ரெஃபர் பண்ணுற கமிஷனில் வரும், கமிஷன் வேலெட்டில் உங்களுக்கு வரும், சரிங்களா? இதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி வேலெட்டில் அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் 300 ருபீஸ் வந்தோடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெப் லிங்க்கு. அந்த வெப் லிங்க்கை நான் ட்ரேடிங்கில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனையும் அந்த லிங்க்கையும் நான் ட்ரேடிங் மேலே கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு தான். இதை வந்து நல்ல விதமாக அவங்க சர்வீஸ் கொடுக்குற பட்சத்தில் இது வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது 31ஆந்தேதிக்குள்ளே 31/5 வரைக்கும், 3ஆந்தேதி 31ஆந்தேதி வரைக்கும் அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 10K டம் குவாலிஃபைட் பாண்ட்ஸ், அதாவது லெஃப்ட்டில் ஒரு 12,000 ஐடி, லெஃப்ட்டில் ஒரு 11, ரைட்டில் 11 முடித்தோம் அப்படின்னா நமக்கு பேட்ச் ஆகும். நம்ம வந்து ஒரு வாரியர் ஆகிடலாம். வாரியர் ஆகிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பின்கோடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 25,000 ருபீஸ்க்குரிய ஒர்த்துக்குரிய ப்ராடக்ட்டு மந்த்லி கொடுப்பாங்க. அப்புறம் 10,000 காயின்ஸ், பிஎம்ஒய்டி காயின்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பிகம் வேரியர் ஆகிட்டோன்னு இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் டீம் போயிட்டுருப்பாங்க. அதனால் லெஃப்ட்டிலோட ரைட்டில் ஒரு 11 பேர் நீங்கள் எடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து லெஃப்ட் லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் அப்ளைன் கொடுத்த லெஃப்ட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் 11 உங்கள் டீம் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 11 to 12,000 ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாய்லாந்துக்கு ஃப்ரீயாக நீங்கள் போய்க்கலாம். போய் 5 days அங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரலாம். ரிட்டர்ன் வந்த பிறகு உங்களுக்கு பெரிய போஸ்டிங் வந்து காத்துட்ருக்கு. பிகம் ஏ வாரியர் அப்படின்னா உங்களுக்கு 3 பின்கோட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு
உங்களுக்கு 10,000 பிஎம்இடி காயினும் 25,000 ரூபாய் உங்களுக்கு மதிப்புள்ள ப்ராடக்ட்டும் மந்த்லி உங்களுக்கு தருவாங்க. அது இல்லாமல் பற்பல போனஸும் உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து 31/5 வரைக்கும் தான் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே 36 100 இந்த 500 பிரான்ஸ், அதாவது 11 லெஃப்ட் 11 ரைட் பாண்ட்ஸ் முடித்தோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. ஸோ நான் இப்போ இந்த வெப் லிங்க்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணி பேஸ் ஆல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேஸ் ஆல் அப்ளிகேஷன், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து 799 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கீழே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து 1:2 கான்சன்ட்ரேஷனில் எடுக்க போகிறீங்க. லெஃப்ட்டில் ஒருத்தர், ரைட்டில் 2 பேர், இல்லை ரைட்டில் ஒருத்தர், லெஃப்ட்டில் ஒருத்தர் பேர் ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இன்கம் வந்து உங்களுக்கு பேசல் அப்ளிகேஷன்ஸ் வழியாகவும் உங்களுக்கு ரெஃபரல் அந்த பைனரி மேட்சிங் ஃபுல் டெப்த்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து இப்போது ஒரு 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் டைம்னா உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் 2% வந்து மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் 799 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 12,600 ருபீஸ் கொடுத்து நீங்கள் கோவா ட்ரிப்பு இல்லை தாய்லாந்து ட்ரிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசால் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.